ஐயா சுகமே சொல்க. நமோ நாராயணா. ஐயா சந்திர கிரகணம் வருது பௌர்ணமி அன்னைக்கு. இந்த சந்திர கிரகணத்துக்கு கோயிலுக்கு போய் வழிபடலாமா? நான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கோயில் அடைச்சிருக்கோம், நீங்க கோயில் போக கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கோயிலுக்கு போய் வழிபடலாமா ஐயா? அதாவதுங்கய்யா, சந்திர கிரகணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அதாவது நிலவுக்கும் இடையில பூமி பயணம் பண்ணும். அதாவது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அப்படி நேர்கோட்டில் இருக்கும்போது பூமியோட நிழல் சந்திரன் அதாவது நிலவு மேலாக முழுவதுமாக மறைப்பதனால, நிலவுடைய ஒட்டுமொத்த இருள் சூழ்வதனால அதை சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி சந்திர கிரகணம் முழுவதும் அந்த நிலவு முழுவதும் மறைக்கப்படுறதுனால அன்று அந்த நேரத்துல நம்ம ஒரு முக்கியமான, அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய பெரிய விஷயங்களை நம்ம செயல்படணும்னு நினைக்கிறத அன்று கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பூமியோடைய நிழல் சந்திரன் மேல படுது, சந்திரனுடைய ஆகர்ஷணம் பூமிக்கு குறைவாக இருக்கிறதுனால அன்று நல்ல விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க. அதனால தான் அந்த ஆகர்ஷண சக்தி இந்த பூமியில இல்லாதனால தான் கோவில்களை அன்று சந்திரகிரகணம் முழுவதாக பிடிக்கக்கூடிய நேரக்கட்டத்துல அடைத்து வைக்கிறது, மூடி வைக்கிறதா ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம கோவிலுக்கு போகாம இருக்கலாம், ஆனா தனிப்பட்ட முறையில தியானம் செய்யக்கூடியவர்களுக்கு அது நல்ல நாள் தான். நீங்க தனிப்பட்டதுல தியானம் செய்யலாம். அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டை நல்லா சுத்தமாக வைத்துக் கொள்வது, அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவான சில செயல்களை அன்னைக்கு சுத்தப்படுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நம்ம செய்யலாங்க ஐயா. ஆனா நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது. அதே மாதிரி கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் அந்த நேரத்துல அதிகமாக செயல்படக்கூடாது. அந்த கிரகணம் பிடித்து முடிவது வரைக்கும் அதிகமாக செயல்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கிரகணம் முடிந்த பிறகு அது முழு நிலவு தன்னுடைய பூர்ண சக்தியை பெற்ற பிறகு அவர்கள் நீராடணும். உடம்புக்கு நீராடுவது, உடம்பை சுத்தப்படுத்திக் கொள்வது, அது பண்றது ரொம்ப நல்லதுங்க. நிச்சயமாங்க. அந்த நாட்கள் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லதுதான், ரொம்ப நல்லதுங்க. அதாவது அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது, புளிச்ச விஷயங்களை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா அன்று நம்மளுடைய பூமியில சந்திரனுடைய ஆகர்ஷணம் குறைவா இருக்கிறதுனால நமக்கு ஜீரண சக்தி பிரச்சனை வரும். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதையும் நீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.